Hi, hello friends, welcome back to Style by Answer for the channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டிங் போட போகிறோம். நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். பாருங்கள், பேக் அளவு 21.5 வந்தது. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 21க்கு அளவு எடுக்கிறேன். பேக்கில் ஃபால்சன் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் பின்னாடி மடிக்கிறதுக்கு. ப்ளவுஸுடைய ஹைட் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே வச்சுக்கிறேன். பேக் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அளவு ப்ளவுஸில் என்ன இடுப்பு அளவு வருதோ அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் சேர்த்துக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு. ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்ஜின் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3/4 இன்ச்சு டாட்டுக்கு பேக் நெக்கு வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்றமாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டோடைய ஹைட் வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். இது ஓரளவுக்கு மீடியமான ப்ளவுஸு. பெரிய ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் 4-4.5 வரைக்கும் போடலாம். பாருங்கள், முக்கியமாக நெக்கு உடைய அளவு வந்து மார்க் பண்ணுறேன். நெக்கை வந்து சமமாக பிடிச்சிட்டு அழகாக உட்கார வைக்கணும். உட்கார வைக்கும்போது பாருங்கள், அந்த நெக்குக்கும் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் ஒரே ஈவனாக வரணும். பெண்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஜாரும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பொறுமையாக அழகாக திருப்புனீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ரவுண்டு வந்துடும். ஒட்டின மாதிரி மார்க் போட்டுக்கிறேன். ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷோல்டரில் என்ன அளவு வருதோ இந்த பக்கம் ஒரு கைடு அளவு, அந்த பக்கம் ஒரு கைடு அளவு விட்டுட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஒன்று போட்டு ஆமோல் இறக்கலாம். ப்ளவுஸில் ஆமோலுடைய இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், கீழே வந்து பாட்டம் அடிக்கிற இடத்துலேருந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் சைடு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆமலுடைய இறக்கம் ஈஸியாக கிடச்சிடும். செஸ்ட்டுடைய அளவு வந்து 21.5 அளவு ப்ளவுஸில் கிடச்சிது. அது பாதியாக பிரித்து நான் 10.5க்கு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு மட்டும் அளவு ப்ளவுஸ்லேருந்து கம்மி பண்ணால் போதும். ஏன்னா கட்டிங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த 1/2 இன்ச் வந்துடும். அதுக்காக தான் கம்மி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 இன்ச் மார்ஜினுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஆமோல் ஸ்கேலில் அந்த கார்னரில் ஒரு 1.5 இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம ஆமோல் ஸ்கேலில் ட்ரா பண்ணோம்னா ஸ்லீவில் வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் பேக்கில் அழகாக வந்துடும். பேக்கு ரெடி பண்ணிட்டோம், கட்டிங் பண்ணிக்கலாம். பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணுற வீடியோ இந்த ப்ளவுஸுக்கு முன்னால் நம்ம வந்து போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. தைக்கும்போது நமக்கு தேவைப்படுற நேச் போட்டுக்கிறேன். இது பாட்டம் அடிக்கிற அளவு. பேக் டாட்டுக்கு மார்க்கு, கீழே மடிக்கிறதுக்கு மார்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பட்டியை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன பட்டியுடைய அளவு வருதோ ஃப்ரண்ட்டு பக்கம் ஒரு மார்க்கு, சென்டர் ஒரு மார்க்கு, அந்த லாஸ்ட் ஒரு மார்க்கு, மார்ஜின் ஒரு 1.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். மேலே மார்க் பண்ணிவிட்டு நடு சென்டரில் என்ன நம்ம கைடு அளவு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி வெட்ட வேண்டியது தான். ஃப்ரண்ட்டு நேச்சு வந்து அடையாளத்துக்கு
அளவு ப்ளவுஸில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்காங்க. சில ப்ளவுஸுங்களில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வரைக்கும் அந்த சென்டர் வந்து ஷேப் எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் வந்து ஃபோல்டு பண்ணுறேன். அதாவது 4 துணியாக நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ண சொன்னாங்க ஹைட்டு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் ஹைட்டு மார்க் பண்ணுறேன். கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம வந்து ஹைட்டு ஸ்லீவுக்கு குறைக்கிறது ஏற்றுறது எல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். ஆமலுடைய அளவு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நடு சென்டரையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில சமயம் வந்து ப்ளவுஸ் வந்து சென்டரில் லூஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரீசன்னால் அந்த சென்டர் அளவையும் பார்க்குறேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஷேப் கொடுத்துட்டு அழகாக ட்ரா பண்ணிவிட்டு வரைய வேண்டியது தான். 1.5 இன்ச்சு மார்ஜின்னு. ஆமூல் இடத்துல ஜாயிண்ட் வந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஷேப் எடுக்கிறேன். ஸ்லீவை கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் அடிச்சு தான் திருப்ப போகிறேன். நீங்கள் ஹெம்மிங் வைக்க போகிறீங்கன்னாக்கா ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், கவர் தட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3/4 இன்ச்சு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். அந்த கரை பீஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கை வந்து அழகாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உட்கார வைக்கிறேன். அந்த ரவுண்டு கரெக்டாக வரணும், இல்லைன்னா உங்களுக்கு ஷேப் அழகாக கிடைக்காது. நெக்கை உட்கார வச்சுட்டு ஒட்டின மாதிரி வந்து அந்த ரவுண்டு போட்டுக்கிறேன். டாட்டோடைய அளவு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே மார்க் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டுடைய அளவு வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ, எங்கே தையல் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணால் போதும். அந்த இடமும் நீங்கள் 1/2 இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணணும். ஏன்னா டாட் போடுறோம் இல்லையா ஆமோல் இடத்துல, அதனால். நெக்கை கட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுடைய அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்குடைய அளவு ப்ளவுஸை மட்டமாக உட்கார வச்சுட்டு பேக்கில் என்ன அளவு வருதோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு வெட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது பேக்குடைய உதவி நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு டாட்டு 1/2 இன்ச்சு டாட்டுக்கு தள்ளி விட்டுட்டு ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து அந்த ஃப்ளெக்ஸ் பாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க்கு. அப்புறம் ப்ளவுஸு எங்கே முடியுதோ அந்த இடம் வந்து ஒரு மார்க்கு. சைடு பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக இருக்குது நமக்கு. அந்த மெயின் டாட் பிடிக்கிற இடத்துல கொஞ்சம் நமக்கு துணி கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம வந்து ஷேப் அழகாக கொடுத்துக்கலாம். பாருங்கள், டாட் எப்படி போடணுன்னாக்கா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த டாட்டில் நம்ம வந்து டேப் வச்சு அளந்தோம்னா எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃப்ரண்ட்டு லூஸ் வந்து நமக்கு கிடைக்காது. லூஸும் இல்லாமல் டைட்டும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டு நமக்கு கிடச்சிரும். இது முக்கியமான அளவு ப்ளவுஸில்.
சைடு பாருங்கள், அந்த டாட்டுக்கு போக எங்கே தையல் வருதோ அங்கே மார்க் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு மார்ஜின் வச்சுட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணிடுறோம். ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு கவர் தட்டு ஆமோல் இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு குத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் கட்டுக்கும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 3 டாட்டுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நேச் போட்டுக்கலாம். சென்டர் நேச்சுக்கு அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக கிடச்சிடும். இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். டாட்டில் என்ன வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ துல்லியமாக நமக்கு வந்து ஷேப் கிடச்சிடும். அர்க்காத் ஒன்று போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குன்னு சொன்னாங்கனாக்கா அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன இடத்துல நமக்கு ஜாயிண்ட் வருதுன்னு, அது ஒரு 3/4 இன்ச்சுக்கு வளர்த்துட்டு ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், சைடு வந்து தையல் போடும்போது அந்த மெயின் டாட்லேருந்து நம்ம வச்சுட்டு மெயின் டாட்டில் நம்ம வந்து ப்ளவுஸை பிடிச்சிட்டு சைடுக்கு நம்ம மார்க் பண்ணி தைச்சோம்னா ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் டைட் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்காக தான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுனால நான் மார்க் பண்ணுறேன். அந்த மெயின் டாட்லேருந்து நம்ம கிராஸாக பிடிச்சோம்னா தையல் நம்ம எங்கே போடணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டோம்னாக்கா தைக்கும்போது கரெக்டாக அந்த தையலில் மார்க் போட்டோம்னாக்கா ஃப்ரண்ட்டு லூஸ் டைட் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.